தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி தனம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட கண்ண யாருக்கோ குடுத்துருக்காங்க. அது யாருக்கு குடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு வந்து ஒரு வேளை நிலாவும் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை நம்ம ஹஸ்பண்டோட கண்ணு தான் அவளுக்கு இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கனால ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டிருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இந்த டீட்டெயில் பத்தி சொல்ல மாட்டாங்க. தனம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில வாங்குறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனால ஹாஸ்பிட்டல்ல தனத்த கூப்பிட்டு, இந்த மாரி நீங்க வந்து நிலாவோட கண்ணு யாரோடதுன்னு கேட்டீங்கல்ல, நிலாவோட கண்ணு வந்து கணேசமூர்த்தி அப்படிங்கிறவங்க கண்ண தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னோன்னே தனத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிரும். ஏன் அப்படின்னா, அவங்க தனத்தோட ஹஸ்பண்டோட கண்ணை தான் எடுத்து நிலாவுக்கு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா, வேகமா நிலாவை போய் ஸ்கூல்ல பார்த்து, நிலாவோட கண்ணை பார்த்தீங்க அப்படின்னா கிஸ் பண்ணுறாங்க தனம். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமா நிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி தனம் அவங்க அத்தைக்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி நிலாவுக்கு உங்கள் பையனோட கண்ணை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என் பையனோட கண்ணு தான் இவ்வளோ நாளாக என்னை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்பவே வந்து ஹக் பண்ணி அழுகுறாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து அந்த வீட்ல ரொம்பவே க்ளோஸ் ஆகுறாங்க. தன் பையனோட கண்ணு, தன்னோட ஹஸ்பண்டோட கண்ணு தான் இங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, 2 பேரும் நிலாவ நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நிலாவோட அப்பாவ வந்து தனம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் ஃபியூச்சர்ல வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விறுவிறுப்பான எபிசோட்லாம் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க.